ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 1லேருந்து 12ஆம் வகுப்பு பள்ளிகளுக்கு 25 மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 3 வாரங்களுக்கு தொடர் கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லி மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 25 மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் எந்தெந்த மாவட்டம் இப்போ லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 25 மாவட்டத்தில் மழைக்கு வாய்ப்பு. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், திருச்சி, தேனி, மதுரை உள்ளிட்ட 25 மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிதமான முதல் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சென்னை வானிலை மையம் வந்து பார்த்தோன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொடர்ந்து இந்த 25 மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்யும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நிர்வாகம், ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அப்படிலாம் மார்னிங்குள்ளே வந்து அப்டேட் பண்ண போகிறதா சொல்லி ஊடகத்தலங்களில் செய்தி குறிப்பு வெளியாகி உள்ளது. இதில் மெயினாக சேலம் மாவட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சேலம் மாவட்டத்திற்கு மழை. வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் சேலம் மாநகர் பகுதியில் கடந்த சில நாட்களாகவே மழை பெய்து வருகிறது. இதனால் புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் மழை தேங்கி நிற்கின்றது. இந்நிலையில் சேலம் மாவட்டத்திற்கு அடுத்த 3 மணி நேரத்தில், அதாவது இரவு 10 மணி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நிர்வாகம், ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடுவாங்க. ஸோ இந்த 25 மாவட்டம் மட்டும் இல்லை, பல்வேறு மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. இதில் ஒரு பகுதியாக இப்போதைக்கு ஒரு 25 மாவட்டங்கள் வந்து பார்த்தோன்னா லிஸ்ட்டில் வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்யும் பட்சத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நிர்வாகம் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடுவாங்க. ஸோ அப்படி 25 மாவட்டத்தில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல், காலேஜ் ஆல்ரெடி விட்டுருக்காங்கன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ தொடர் கனமழை, மிக கனமழை பெய்யும் பட்சத்தில் மஞ்சள் அலர்ட்டு, ரெட் அலர்ட்டு, ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் முன்கூட்டியே விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர், ஊடகத்தலங்களுக்கு வெளியிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள், பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ இனி பார்த்திங்கன்னா நமக்கு தொடர் கனமழை காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள். அதனால் பல்வேறு மாவட்டங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் ரெயின் ஹாலிடே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அப்டேட் வந்து ஊடகத்தலங்களில் கிடச்சிருக்கு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 25 மாவட்டங்கள் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை, மிக கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் செய்தி குறிப்பாக வந்து வெளியிடுவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தோன்னா ஒரு 8 மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. விரைவில் வந்து பார்த்தோன்னா ரெட் அலர்ட்டும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ரெட் அலர்ட் கொடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நிர்வாகம் வெளியிடுவாங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.